வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் சீரீஸோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஒரு கோவிலை தான் காட்டுறாங்க. அதில் செங்க்வான் அப்படின்ற ஒரு புத்த துறவி இருக்கார். இவர் நன்ஜோ நாட்டை சேர்ந்தவர். இவரை பார்க்கறதுக்காக நம்ம நாட்டை சேர்ந்த ஜா அப்படின்ற ஒரு மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் இந்த மாதிரி ஷெட்யூலெல்லாம் அதிகமாக இருக்கனால எல்லாருக்கும் வீட்லேயே ப்ரேயர் பண்ணி கொடுக்குறேன்னா இல்லைங்க, வெயிட் பண்ணி வேணால் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட கான்செப்டோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அவங்களோட அசிஸ்டண்ட்டை கொடுத்து நீங்கள் அவரை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் நான் அவரை வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஜோ மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட மனைவிக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்படி அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவர் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரா. அப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனா சொல்லுவார், நீ இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக ஃபோக்கஸாக தான் இருந்துகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேபிட்டலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்படி அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கனக்குள்ளே பக்கத்தில் ஒரு மயில் நிற்கும். அதை பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மயிலை பார்த்துட்டு சொல்லுவார், என்னோட கர்மா என்னை சும்மா விடாத போல இருக்கு, எங்கே போனாலுமே சுற்றி தான் வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா இருக்கும், இதுதான் என்னோட கர்மான்னு தெரியுது, சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பி அந்த கேபிட்டலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. இப்போ நமக்கு நன்ஜுவோட ராயல் கோட்டை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி நன்ஜு நாட்டிலேருந்து தான் யூச்சன்ன்ற 2வது இளவரசரை தாங்நாத்துக்கு அமைதி உடன்படிக்கைக்காக அனுப்பியிருப்பாங்க. அந்த கோர்ட்டில் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட மூத்த பையனான லாங்ஷன் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸ்டேட் விஷயத்தை பற்றி எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு, நான் இந்த தடவை ஒரு முக்கியமான பிளான் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம கரெக்டாக நம்ம பிளான் பண்ணபடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வின்னிங் சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்படி என்னப்பா பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவர் அந்த பிளானையும் தன்னோட இளவரசன்கிட்ட சொல்லிவிட்டு அது கூடவே சேர்த்து, நான் யூச்சின் எதுக்கு அங்கே அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவனை ஒரு செஸ் காயின் மாதிரி தான் அங்கே அனுப்பியிருக்கேன், நான் ஒரு மிகப்பெரிய ட்ராப் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ட்ராப்பில் மெயினாக இருக்க போகிறதே அவன் தான், அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை, ஆனால் அவன் இந்த தடவை தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறான், நம்மளோட செஸ்ஸில் மெயின் பிளேயரே அவனாக தான் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அந்த நாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ லாங்ஷன் சொல்லுவான், எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது, இந்த பிளான் செட் ஆகுமா செட் ஆகலையோன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராஜா சொல்லுவார், நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்து அவனை கொலை பண்ணணும்னு எதுவும் ட்ரை பண்ணிடாத, அவனை நம்ம அழிக்க தான் போகிறோம், ஆனால் இப்போ கிடையாது, அவன் பலி கொடுக்கணும் முடிவு பண்ணும்போது கரெக்டான டைம் பார்த்து கரெக்டான நேரத்தில் பலி கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி இல்லை தப்பான நேரத்தில் தான் நம்ம மூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோவே, நம்ம நாட்டுக்கே அது பேக் ஃபயர் ஆயிரும், ஆனால் நீ உன்னோட ஆட்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு, எனக்கு போனப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லாமே நல்லாவே தெரியும், ஆனால் எது எப்படி இருக்கணுமோ அதை பார்த்து நம்ம டீல் பண்ணணும், அப்போ தான் நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருப்பாரு போல இருக்குது. அதை தன்னோட பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். த சேம் டைம் இங்கே நம்ம தாங் நாட்டை தான் காட்டுறாங்க. இப்போ இளவரசர் வந்திருக்காரு அப்படின்றப்ப அவருக்கு ஒரு வரவேற்பு விழா வைக்கணும்ல, ஆனால் அரண்மனையில் அதுக்கு என்ன வரவேற்பு விழா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கே யூச்சின் இளவரசரும் வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, இவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே எல்லாமே பேசி இது பண்ணிகிட்டு இருப்பாங்களே. எப்படின்னா பக்கத்து நாட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி, ஓரளவுக்கு புள்ளிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபேமஸான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி காயப்பட்டிருக்கு, பாய்சன் வேறு இருக்குல்ல, ஆனால் குடிக்க முடியாதுல்ல, ஆனால் குடிக்காமல் ரிஜெக்டும் பண்ண முடியாதுல்ல. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஷா இளவரசரை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இந்த சுச்சுவேஷன் எப்படியாவது டேக்கிள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவன் இவங்க 2 பேர் காப்பாற்றுனாங்களே, சூச்சுவும் இளவரசர் ஷாவும், அதனால் நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக சாப்பிடுவாங்க. இப்படின்றப்ப எல்லார் கூடயும் குடிக்கணும் அவசியம் இல்லை, மரியாதை நிமித்தமாக பண்ணாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப
பெருசாக பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் நடந்த சுச்சுவேஷன் வந்து இளவரசர் ஷா வந்து அழகாக வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவார். அடுத்து வந்து கோர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சூச்சு கிட்ட வந்து இளவரசர் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்தியா யூஜின் இளவரசன், அவன் சாதாரண பையனா கிடையாது, நஞ்சு கோர்ட்டில் அவனுக்கு மதிப்பே கிடையாது, அதுக்குன்னு அவன் வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவனை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஜின் வந்து பிறந்தது வந்து ராஜாவுக்கு தான், ஆனால் அவங்க அம்மா வந்து ராயல் இளவரசினா கிடையாது, ஒரு சாதாரண மெய்டு. அப்படி மெய்டுக்கு பிறந்ததுனால அவன் ரொம்ப ஸ்டேட்டஸ் லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் காட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் அதோ கஷ்டப்பட்டு சர்வே ஆகி தான் ஓரளவுக்கு வந்து நார்மலாகவே வந்திருந்தான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தாங்க, அந்த நாட்டில் அடிக்கடி வந்து ஆட்சிக்கு வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும், மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஓவராக வந்து பேசிகிட்டே இருப்பாங்களா, அவங்களோட வாயனா அடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோர்ட்டில் இருக்க பவரோட சமநிலை வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் மூத்த இளவரசருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி தான் இவனை கூட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ராஜ குடும்பத்துலேருந்து வந்த வாரிசு, இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப வந்து லோ லெவல்லேருந்து வந்திருக்கா அப்படின்றப்ப எல்லா மினிஸ்டருக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ராஜ குடும்பத்துலேருந்து வந்தவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, இவனை வந்து கைவிட்டுருவாங்கல்ல. அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் அந்த மூத்த இளவரசர் முன்னுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இவனை மிதித்து தான் அவனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவனை ஸ்டார்டிங்லேருந்து அந்த அளவுக்கு வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கெடுத்தாலும் மூத்த இளவரசனுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதனால தான் அவன் வந்து இந்த அளவுக்கு வந்து காயப்பட்டாலுமே இந்த அமைதியுடன் படிக்கைக்கு இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உத்தரந்திருக்கான். அவனுக்கு அவனோட நாட்டில் இருக்க நிலைமை எல்லாமே நல்லாவே தெரியும். அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது எனக்கு நார்மலாக எதுவும் தோணலை, ஏதோ ஒரு பிளான் இதுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இந்த நாட்டுக்காக எப்போ சாகணுன்னாலும் சாகிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் நம்ம நாட்டில் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சூச்சுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சூச்சுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருப்பா. அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான, ரொம்ப கஷ்டம்தான், இவ்வளோ விஷயத்துலேயும் சர்வே ஆகி வந்திருக்கான் அப்படின்றப்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்களோட விதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அடுத்து அன்றைக்கி நைட்டு தான் காட்டுவாங்க. நைட்டு எல்லாருமே பேட்ரோல் போவாங்கள்ல, அந்த பேட்ரோல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே கிரிமினல் கேசஸ் தான் நிறையா இருக்குமா, இவ்வளோ கேஸ் கூடி போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூச்சுவும் அவங்களும் தான் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி சூச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணதுனால எல்லாமே பெண்டிங் கேஸாக போயிருக்கும்ல, மொத்தம் 18 கேஸ்க்கு மேலே வந்து அப்படியே பெண்டிங்காக இருக்கும், எதுக்குமே ஆட்டோஸ்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிப்போர்ட் வந்திருக்காதா. சூச்சு தானே மெயினாக இருக்காங்க, இம்பீரியல் காரனர், அவங்க தானே வந்து பண்ணணும். இதனால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது, அடுத்து வந்து இந்த கேஸ் டீல் பண்ணதுனால பிஸியாக இருந்திருப்பாங்க. நிறைய கேஸ் இருக்குமா, தொடர்ந்து ஒரு 18 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்க தான் உட்காந்து சாப்பிடாம கொள்ளாமல் ஆட்டோஸ்பே பண்ணி ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இளவரசர் ஷா பார்த்துட்டு அவங்க தான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னமா பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒர்க்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்கு இந்தளவுக்கு சாப்பிடாம கொள்ளாமையா, கொஞ்சமாக உடம்பு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி சாப்பிட வைப்பார். இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, கேஸ் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம். எல்லாத்துக்குமே இதான் சொல்யூஷனா, நீ தான் எல்லாமே பார்த்தாகணுமா, இத்தனை நாளாக பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க, நான் வேணும் பண்ணுறேன், இந்த ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது, உனக்கு வந்து ஜூனியரை நிறைய பேர் நான் சேர்த்தேன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் லோடு வந்து குறையும், வேணா ஒன்று பண்ணுறேன், நாளைக்கே வந்து அதுக்கான ஏற்பாடை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சூச்சு சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெக்யூர்மெண்ட்டு புதுசாக சேர்க்கணும் அப்படின்றப்ப சொல்லுவாங்களே இந்த மாதிரி கரனூர் வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவ்வளோக்கா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. யார் போய் இறந்த உடல்னா தொட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறதுக்கே வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. அதேமாரி வந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்த பார்த்ததும் அந்த சீனை கரெக்டாக எந்த மாதிரி இறந்துருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு முடியாது. அந்த சீனை கூட கரெக்டாக வந்து இமேஜின் பண்ணி சொல்ல முடியாதவங்க எப்படி வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து காசிப் போயிட்டுருக்கோம். இதிலே ஒரு சில மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத்தனை நாள் சூச்சி இளவரசி வந்து வெறும் இம்பீரியல் கர்னன்ற பட்டத்தை சும்மா தான் வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது, இளவரசர் சாதா ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்போ அதனால தான் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூச்சுக்கு வந்து எந்த விதமான கிஃப்ட்டும் இல்லை, அவங்க வந்து எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கையே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சூச்சுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க ஓன் ஒர்க்கில் தான் வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களால கொஞ்சம் முடியல டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வைக்கிறாங்கன்றப்ப நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதே மாதிரி தான் இளவரசர் இல்லைன்னா இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது இதை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா.
அதுக்கப்புறம் இளவரசர் தான் சமாதானப்படுத்துவாங்க. நீ எதுக்குமே வந்து கவலைப்படாத, இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது, நமக்கு தெரியுமில்ல நம்மளோட ஸ்கில் பற்றி, நான் கண்டிப்பாக உனக்கு அசிஸ்டண்ட்டாக டேலண்டான ஒருத்தரை வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜில்லி கிட்ட சொல்லி கரெக்டாக வந்து ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டான்ட்டும் என்னென்ன தகுதிகள் தேவைப்படுமோ இந்த கரனோர் டியூட்டிக்கு நம்ம யாரை எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியே நீ வந்து எப்போ நோட்டீஸ் விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சூச்சுவோட அண்ணாவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய நோட்டீஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவார், இந்த மாதிரி வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, இங்கே வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நிறைய உயரதிகாரியான பதவி கிடைக்கும், அதே மாதிரி சம்பளமும் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து காசு நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து குமிஞ்சிருவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து உடலை கொண்டு வந்து அதை வந்து செக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால அதை பார்க்கக்கூட முடியல. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுவாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது கரெக்டாக வந்து நம்மளால் யாரையுமே வந்து கொண்டுட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு சூச்சோட அண்ணனுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம தான் வேஸ்ட்டு போல், நம்ம தங்கச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சூச்சுவோட அண்ணாவை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி தன்னோட தங்கச்சிக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து அவங்கள யூச்சன் இளவரசர் வந்து பார்ப்பாரு. 2 பேரும் பார்க்கும்போது தான் தெரிய வரும், 2 பேரும் இதுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது சின்சு பார்டரில். ஆனால் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி போகுது லைஃப் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து பழைய விஷயங்கள் சின்சன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவனோட பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவான். ஆக்சுவலி இவனோட கதை என்ன அப்படின்னா இவன் வந்து நஞ்சோட ராஜாவோட பையன்தான். ஆனால் அவன் வந்து ராஜாவுக்கும் அந்த ராணிகளுக்கும் பிறந்தவன் கிடையாது, ஒரு பேலஸ் மெய்டுக்கும் தான் பிறந்திருப்பான். அப்படி அவன் பேலஸ் மெய்டுக்கு பிறந்ததுனால இவன் வந்து ரொம்ப வந்து லோவான லெவலில் பிறந்தவன், இவன் தான் ராஜகுலத்துக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி வேட்டையாடுற கிரவுண்டில் போய் இவனை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் கொஞ்சமாக சர்வே ஆகி சின்சுவோட பார்டரில் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ தான் இவங்களோட அண்ணாவையும் மீட் பண்ணியிருப்பான். 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே ஆகியிருப்பாங்க. இப்படி தான் அவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த நஞ்சுவோட கோர்ட்டில் வந்து பவரை சமநிலைப்படுத்துறதுக்காக ஒரு காயா வந்து இவனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் நடந்திருக்கும். இப்படி தான் சூச்சுவோட அண்ணாவும் இவனும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வருது. இந்த விஷயம் எல்லாமும் தெரிய வரவும் நம்ம இளவரசர் ஷாவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார்ல இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அது எல்லாத்தையும் போய் ராஜா கிட்ட வந்து சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே வந்திருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவன் பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி டவுட்டாக இருக்குது ராஜா. ஏன்னா முன்னாடியிருந்தே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ண மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜா என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்னா நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம், 2வது இளவரசர் யூச்சனை நம்ம கேபிட்டலில் கெஸ்ட்டாக வச்சுக்கலாம். பேருக்கு தான் கெஸ்ட்டு, ஆனால் வந்து நம்ம பெண்ணிக்கைதி மாதிரி வச்சு நம்ம 2 நாட்டுக்கு இடையில் வந்து ஏதாவது வந்து அமைதி உடன்படிக்கை நடக்குதான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் ராஜா அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்களான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் பண்ணுறாங்க பண்ணலை, நம்ம இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜா சொல்லிடுவார். இன்னொரு சைடு நஞ்சுவில் தான் காட்டுறாங்க. அவங்க நஞ்சுவோட ராஜா வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டு எதுவுமே வந்து ரொம்ப வந்து பதட்டம்னா படமாட்டார். ஏன்னா அவர் தான் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த டாங் நாட்டுக்கு எதிராக. ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த டாங் நாட்டில் ரொம்ப வந்து ஸ்டேபிளான ஜெனரல்னா இருப்பாங்கள்ல, ஜெனரல் யார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு விசாரிக்கும் போது ஜெனரல் ஷீகுவான் அப்படின்றவன் தான் அப்படின்றது தெரிய வரும். சரின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறான் போல இருக்குது, அதை வச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. இப்போ யூச்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூச்சுவை பார்க்கறதுக்காக ஆட்டோஸ்பே ரூமுக்கு வந்து வருவான். என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து கரனூர் வேலை வந்து ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லைங்க நான் வந்து அப்படின்னா எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வேணால் சும்மானா சேர்த்துக்க வேணாம், டெஸ்ட் வச்சு பார்த்து சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு சூச்சு வந்து இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இறந்த உடலை கொடுத்து இதை வச்சு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அப்படி வந்து எந்த மாதிரி இறந்துருப்பான் அப்படின்ற சீன் எல்லாம் க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி சொல்கிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சூப்பர்
சூப்பராகவே சொல்லிடுவான், கரெக்டாக டீல் பண்ணியிருப்பான். இதை பார்க்கும்போதே அவளுக்கு புரியுது, சரி இவன் வந்து ஓரளவுக்கு வந்து டேலண்டாக தான் இருக்கான், இவனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவன் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவே இல்லை, அடுத்த நாட்டு இளவரசன், இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கானோ பின்னே கைதியாக வந்திருக்கானோ அந்த ராஜன் இன்னும் சொல்ல முடிக்கல, இல்லை அவனை எப்படி நம்ம அலோவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி சூச்சு தயங்குறத பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்கங்க, எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கணுன்னு தான் ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட சின்சியாரிட்டி காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு அனாட்டமிக்கல் சார்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சார்ட்டை வந்து சூச்சு கிட்ட கொடுப்பாங்க. சூச்சு அந்த சார்ட்டை வாங்கி பார்க்கும்போது அது ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷங்களோட உடம்புல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்கும்ல, அதில் இன்னர் பாட்டு முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து அனாலிசிஸ் பண்ணி வந்து அந்த சார்ட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து சூச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே இளவரசர் ஷா வந்தவருங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து இளவரசர் ஷாவும் சூச்சும் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யூச்சன் இங்கே வந்திருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஏன்னா யூச்சன் வந்து நார்மலாக வந்து இந்த விஷயத்த பண்ணுற மாதிரி தெரியல, ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே நம்ம கிட்ட வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ரெண்டாவது ராஜா வந்து அவனை இங்கேயே வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு, அதுவும் வச்சுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றப்ப வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது, அதனால் நம்ம இவனை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருமே இதுக்கு மேற்பட்டு அந்த யூச்சன் இளவரசன் கிட்ட வந்து எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஜின்லி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி மாஸ்டர் ஷெங்குவான் இருக்காருல மாங்க்கு, அவரை பற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ரொம்ப நாளாக வந்து அவர் மேலே சந்தேகப்பட்டு வந்து அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி அப்போ தான் தெரிய வந்துச்சு, அவர் சீக்கிரமாக கிளம்பி ஒரு விஷயத்துக்காக கேபிட்டலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா கேபிட்டலுக்கு வராரா, எதுக்காக வராரு, அவர் தான் இந்த நஞ்சு நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆளே, அவர் இங்கே வரணும்னு அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அவர் அந்த நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் தான், அவரோட ரெப்புடேஷன் வந்து நாடு முழுவதும் பரவி கிடக்கு, அவர் நம்ம நாட்டுக்கு திடீர்னு வராரு அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிளான் இருக்குமான்னு தெரியலை, அதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வராரு அப்படின்றப்ப நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து எந்த இன்விடேஷனுமே வரலையே, யார் இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அஃபிஷியலாக வந்து எந்த இன்விடேஷனுமே வரல, அவர் ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க வர மாதிரி அன்அஃபிஷியலாக தான் வராரு. வரும்போதே சிம்பிளாக அவங்க ஏற்கனவே பார்க்கும்போதே சிம்பிளாக தான் இருப்பாங்க மங்கு துருவி எல்லாருமே, ஆனால் வந்து பெரிய ஆடம்பரம்னா இல்லாமல் தான் வரேன் அப்படின்றது தெரியாமல் சீக்ரெட்டாக வராங்க. இது நம்மளோட கேதர் பண்ணுற ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இளவரசர் ஷாவுக்கு இன்னும் டவுட்டாக வரும், ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக போயிட்டே இருக்குடா, எனக்கு தெரிஞ்சு நீ ரீசெண்டாக தான் நிறைய ஸ்பைஸ் நம்ம நாட்டில் வந்து கண்டுபிடிச்ச, அவங்க எல்லாமே நன்சூர்லேருந்து நம்ம நாட்டுக்கு எதிராக உழவு பார்க்கறதுக்காக வந்தவங்க, அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் மைல் டாட்டோ அப்படின்ற ஒரு சிம்பலை வந்து நம்ம பார்த்தோம், இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, இவர் வேற புதுசாக வரேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்குது, நீ அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா நம்ம ஆட்களை விட்டு இன்னும் கூர்ந்து அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நோட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டவரில் தான் காட்டுப்பாங்க. இந்த இடத்துக்கு இளவரசர் ஷா வந்து யூச்சன் இளவரசனை வர சொல்லியிருப்பான் போல இருக்குது. 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யூச்சன் இளவரசர்கிட்ட இளவரசர் ஷா வந்து கேட்பாரு, இந்த மாதிரி வந்து நீ காலையில் வந்து என்னோட ஒய்ஃப் சூச்சு கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு ஒரு சார்ட்டை வந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னீல, அந்த சார்ட்டை வேணால் கொடுக்குறியா, நான் என்னென்னு பார்த்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இளவரசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த சார்ட் வந்து ரொம்ப விலைமதிப்பு மிக்கது, அதை நான் ஈஸியாக வந்து கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்கணும் அப்படின்னா என்னோட மாஸ்டர் அப்படின்றப்ப நான் வந்து கொடுக்கலாம், அது தப்பு இல்லை, அது மற்றபடி நான் கொடுக்க மாட்டேன், அது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கொடுக்கறது வந்து மறுத்துருவான். இதை விஷயத்தை நோட் பண்ணும்போதே ஷா இளவரசருக்கு வந்து ஒரு விஷயம் தோணும், அப்போ வந்து இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அடி போடுறான், நம்ம எப்படியாவது வந்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் டீம் கீழே சேரணும்னு சொல்கிறானே, ஏன் எதுக்காக சேரணும்னு சொல்கிறான்னு தெரில, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வேலை வச்சுருக்கானான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இவன் வந்து புதுசாக வந்திருக்கான் அந்த நாட்டுக்கு, வரும்போதே இவன் நிறைய பேர் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக தான் இவனுக்கு உடம்பு சரியாக போச்சு, சரியாக போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தன்னோட நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் கேட்க கிடையாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணுறான். டிசைன் பண்ண கெஸ்ட்டு ஊர் சுற்றி பார்க்கல இந்த மாதிரி பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னே ரொம்ப மோட்டிவ் எடுத்து பண்ண மாதிரி இருக்கே, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இளவரசர் ஷாக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆகுது, இது இந்த கேஸ் எப்படியெல்லாம் போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.